வணக்கம். மின்சார வாகன உற்பத்தி ஆலைக்கு இன்று அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த பரிசீலிக்கும் தலைமை தேர்தல் ஆணையம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்பும் போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ள விவசாயிகள். குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்ட ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவரின் உடல் என்று உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். வழங்குவதற்காக நான் கார்த்திகாக்கனன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் மின்சார வாகன உற்பத்தி ஆலை அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் சிப்காட் தொழிற்பூங்காவில் இந்த ஆலை அமையவுள்ளது. இன்று தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். அதன் ஒரு பகுதியாக வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் மின்சார வாகன உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் அவர் பங்கேற்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளம் மற்றும் அதி கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் 2 நாட்கள் ஆலோசனை மற்றும் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சியினர் தரப்பில் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பணப்பட்டுவாடா, வாக்குச்சாவடி நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தேர்தல் நேரத்தில் மது, பணப்பட்டுவாடாவை தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சி-விஜில் செயலி மூலம் பெறப்படும் புகார்களுக்கு 100 நிமிடங்களில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார். சி-விஜில் செயலி மூலம் பெறப்படும் புகார்களுக்கு 100 நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளிப்பவர்கள் தங்களது விவரங்களை வெளியிட தேவையில்லை எனவும் கூறினார். They can just type it and text it, or they can take a photo and send it on this application. They need not write where from it is coming. The application will capture the longitude and latitude of the location, and there would be a FST or an SST 5-10 kilometers around it. It will automatically reach that particular FST, and within 100 minutes our team will reach and decide whether the complaint is right. Then they will take action. சென்னை பெருங்குடியில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 13வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் 22 மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பிற்கான முனைவர் பட்டம் மற்றும் 98 மாணவர்கள் முதுநிலை மற்றும் இளநிலை சட்டப்படிப்பிற்கான பட்டம் பெற்றனர். அத்துடன் 6246 மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு சான்றிதழும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ரா. வெங்கடரமணி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்தோஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், சட்டம் படிக்கும் மாணவர்கள் தொழில்நுட்ப படிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், தகவல் தொழில்நுட்பம் குறித்த அறிவு தேவை சட்டத்துறை மாணவர்களுக்கு உள்ளதாகவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி என்ற ராஜ துரோகியை துரத்தி அதிமுகவை மீட்டெடுக்கப் போவதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். தேனி பங்களாமேட்டில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், தேனி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் பி. ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கபளீகரம் செய்து வருவதாகவும், அவரிடமிருந்து அதிமுகவை மீட்கவே டிடிவி தினகரனுடன் இணைந்து செயல்படுவதாகவும் கூறினார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். சரித்திரம் எடுத்த அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தினை பல பிரிவுகளாக கூறுகளாக பிரித்த ராஜ துரோகி பழனிசாமியை நாங்கள் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றியடை செய்ய விட மாட்டோம் என்று மக்களும் நம்முடைய தொண்டர்களும் இன்றைக்கு வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள்.
தென்னக ரயில்வேயின் பராமரிப்பு பணி காரணமாக மாநகராட்சி போக்குவரத்து கழகம் சார்பாக இன்று 150 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை உள்ள வழித்தடத்தில் வழக்கமாக இயங்கும் மாநகர பேருந்துகளை விட 150 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்படாததால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 3:15 மணி வரை கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் குறிப்பிட்டுள்ளது. பிராட்வேயிலிருந்து அண்ணா சாலை வழியாக தாம்பரத்திற்கு 60 பேருந்துகளும், பிராட்வேயிலிருந்து தியாகராய நகர் மற்றும் எழும்பூர் வழியாக தாம்பரத்திற்கு 20 பேருந்துகளும், கிண்டியிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு 10 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அதேபோல் கொருக்குப்பேட்டையிலிருந்து தாம்பரத்திற்கு 30 பேருந்துகளும், பிராட்வே மற்றும் தியாகராய நகரிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு 30 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்காக பொடாவூர் கிராமத்தில் முதல்கட்ட நில எடுப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர், ஏகனாபுரம், நெல்வாய், பொடாவூர் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 4958 ஏக்கர் நிலங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முடிவெடுத்துள்ளன. அதற்கான பணிகளை கடந்த 1 வருட காலமாக மேற்கொண்டு வருகின்றனர். நில எடுப்பிற்கான அலுவலர்கள் நியமிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பசுமை விமான நிலையத்திற்கான நில எடுப்பு குறித்த அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக பொடாவூர் கிராமத்தில் சுமார் 105 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் வகையில் நிலத்தின் உரிமையாளர், அவருடைய பட்டா எண் மற்றும் நில அளவு உள்ளிட்டவை குறித்து அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொடாவூர் கிராமத்தில் 232 நபர்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு நாளை பெரிய அளவில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அப்ப ஆட்சேபனை இல்லாத பகுதி விவசாயிகள் கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. நாங்க நிறைவேற்றுற திட்டத்தின்னு விவசாயிகளை ஏமாத்த பாக்குறாங்க. இதுதான் ஆரம்பம். ஆனா நாங்க அதை விடுற மாதிரி இல்ல. போராட்ட குழுனால முடிவு பண்ணி, கூட்டம் போட்டு முடிவு பண்ணி, திங்கட்கிழமை அதுக்காக மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை பண்ண முடிவு எடுத்திருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வரும் 29ஆம் தேதி வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சியின் முதல்கட்ட பட்டியலில் 100 முதல் 120 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிகிறது. தமிழகத்தில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பெயர் அந்த பட்டியலில் வெளியாகும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் மையக்குழு கூட்டம் வரும் 29ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த கூட்டத்தின் முடிவில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் சைடோஃபெட்ரைன் என்கிற போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேற்கு டெல்லியின் பசாய் தாராபூரில் உள்ள குடோன் ஒன்றில் 50 கிலோ எடையுள்ள சைடோஃபெட்ரைன் என்கிற போதைப் பொருளை டெல்லி சிறப்பு பிரிவு காவல்துறை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். சத்துமாவுக்குள் மறைத்து வைத்து இந்த போதைப் பொருளை கடத்த முயன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேரை அவர்கள் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3500 கிலோ போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், தப்பி ஓடிய அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் யார் என்பதை காவல்துறை தெரிவிக்கவில்லை. மெத்தாபெட்டமைன் என்கிற போதைப் பொருளை தயாரிப்பதற்கான முக்கிய வேதிப்பொருளாக சூடோஃபெட்ரைன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த போதைப் பொருள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அதிக அளவில் கடத்தப்பட்டுள்ளது. அங்கு 1 கிலோ மெத்தாம்பெட்டமைன் சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் இந்த போதைப் பொருளை பெற்ற கும்பலை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா நிறைவடைந்த நிலையில் அதில் பங்கேற்ற இலங்கை பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். தமிழக மீனவர்கள் கைதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை புறக்கணித்தனர். இதன் காரணமாக கச்சத்தீவு திருவிழாவில் இந்தியாவிலிருந்து பக்தர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. இதனிடையே இலங்கையிலிருந்து குறைந்த அளவில் வந்திருந்த பக்தர்களுடன் கச்சத்தீவு திருவிழா 2 நாட்கள் நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா சிலுவை பாதை, நற்கருணை ஆசேர் மற்றும் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் தலைமையில் திருப்பலி, தேர்பவனியுடன் நிறைவு பெற்றது. கச்சத்தீவு திருவிழாவினை இந்திய பக்தர்கள் புறக்கணித்தது வேதனை அளிப்பதாக இலங்கை பக்தர்கள் தெரிவித்தனர். கச்சத்தீவு திருவிழாவினை ஒட்டி இந்திய இலங்கை கடற்பகுதியில் 2 நாட்டு கடற்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
நானியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடிப்பில் உருவாகியுள்ள சரிபோதா சனிவாரம் திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. நானி நடிப்பில் தெலுங்கில் வெளியான அந்தே சுந்தரானிகி படத்தின் இயக்குநர் விவேக் ஆத்ரேயா மீண்டும் அவருடன் இணைந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார். படத்தில் கதாநாயகியாக பிரியங்கா மோகன் மற்றும் முக்கிய கதாபாத்திரத்தில் S.J. சூர்யா நடித்துள்ளனர். நானியின் 40வது பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் கிளிம்ஸ் வீடியோ மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. சரிபோதா சனிவாரம் திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் ஆகிய 5 மொழிகளில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. தனுஷ் நடிக்கும் ராயன் படத்தில் நடிகை துஷரா விஜயன் நடிப்பதாக படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் அவரது 50வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியானது. இந்த படத்திற்கு ராயன் என பெயரிடப்பட்டுள்ளது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு A.R. ரஹ்மான் இசையமைக்கிறார். இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இப்படத்தில் நடிக்கும் முக்கிய கதாபாத்திரங்களை படக்குழு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் ராயன் படத்தில் S.J. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பதாக போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனிடையே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ராமநாதபுரத்தில் கடந்த முறை போட்டியிட்ட நவாஸ் கனி மீண்டும் போட்டியிடுவார் என்று IUML கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் அறிவித்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு சென்ற முறை கொடுத்து வென்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் எங்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்ற கோரிக்கை இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக நாங்கள் வைத்தோம். ராமநாதபுரம் தொகுதியில் இப்பொழுது உள்ள MP நவாஸ் கனி தான் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறோம். இதனை விரைவில் திருச்சியில் எங்கள் பொதுக்குழுவை கூட்டி அதிலே முறைப்படி நாங்கள் அறிவிப்போம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தொகுதி உடன்பாட்டை திமுக இறுதி செய்துள்ளது. அதன்படி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கடந்த முறை போல நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இந்த 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். எந்த சின்னத்திலே போட்டியிட்டோம் என்பது பிரச்சனை அல்ல, நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிகச்சிறப்பான செயல்பாடுகளோடு அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கிறார். அது சின்னம் தடையாக இருக்கவில்லை. அதனால் அதை பற்றி பெரிதாக நாங்கள் யோசிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே நாம் செயல்படுகிறோம். ஆனால் அதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்ற எண்ணத்தில் தான் மீண்டும் அதையே முடிவெடுத்திருக்கிறோம். அரசு பேருந்துகளில் இறைச்சி எடுத்துச் செல்ல எந்த தடையும் இல்லை என தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாக கூறினார். தகவல் வந்த 5வது நிமிடம் மேலாண் இயக்குநருக்கு நான் தகவல் தெரிவித்தேன். அந்த ஓட்டுநர், இயக்குநர், நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. துறை ரீதியான விசாரணை மேற்கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மாட்டு இறைச்சி எடுத்து செல்வதெல்லாம் குற்றம் கிடையாது. அது யாரோ தவறான அடிப்படையில் அந்த பணியை செய்தனர், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் ஒரு ஓட்டுநர், ஒரு நடத்துனர் கூட அவர்கள் பணிக்கு எடுக்காமல் விட்டு சென்ற காரணத்தினால்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கை துவங்கும். வணக்கம், நான் உங்கள் ஜெயலலிதா பேசுகிறேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகழ்பெற்ற பரப்புரை வாசகமான மக்களால் நான், மக்களுக்காக நான் என்பதை AI தொழில்நுட்பத்தில் சற்று மாற்றி மக்களால் நாம், மக்களுக்காக நாம் என்ற வடிவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதனை பார்ப்போம். உங்களுடன் பேசுவதற்கு ஒரு உன்னத வாய்ப்பை வழங்கியிருக்கும் இந்த தொழில்நுட்பத்திற்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய கழகம் எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறது. பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, மடிக்கணினி, அம்மா உணவகம் என பல நல்ல திட்டங்கள் நமது ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்போதோ ஒரு புறம் மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறது, மாநில அரசோ ஊழலுக்கு வித்திடும் திராணியற்ற ஆட்சியை நடத்துகிறது. என் பிறந்த நாளான இன்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும். நம் கழகத் தொண்டர்கள் அனைவரும் என் வழி நின்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கரத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மக்களால் நாம், மக்களுக்காகவே நாம். யாருடன் கூட்டணி வைப்பது என்றும் தொகுதி பங்கீடு குறித்தும் கும்பகோணத்தில் நடைபெறும் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு எடுக்க உள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த முன்னணி தலைவர் வந்து பார்த்தாங்க, பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் கும்பகோணத்தில் வந்து உயர்மட்ட குழு கூட்டம் இருக்குது, அதிலையும் கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா நானே முடிவெடுக்கிறது இல்லை. அது அரசியல் நிலவரம் என்ன, எப்படி இருக்கும், தேர்தல் மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க, இதையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த முடிவு ஒரு சிறந்த முடிவாக எடுக்கணும். நான் இம்முறை எந்த இதுலையும் ஒரு தவறு நடக்காமல் எடுத்த முடிவு வெற்றி முடிவாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம். அதனால் பொறுமையாக இருக்கணும். நாங்கள் என்னுடைய அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏற்கனவே 2 தடவை பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசிட்டாங்க, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், நம்ம 2026 முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தல் நம்ம பங்கீடு எப்படி இருக்கணும்ன்றதை மறுபடியும் ஒரு தடவை கலந்து ஆலோசித்த பிறகு அந்த முடிவு எடுக்கப்படும். சென்னை போயஸ் தோட்டத்தில் நடைபெற்ற சசிகலாவின் இல்ல புதுமனை புகுவிழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். ஜெயலலிதாவின் வேதா இல்லம் தீபா வசம் சென்ற நிலையில் அதற்கு எதிரே பிரம்மாண்டமான இல்லத்தை சசிகலா கட்டி அதற்கு ஜெயலலிதா இல்லம் என பெயரிட்டுள்ளார். பல்வேறு பிரச்சினைகளுக்கு பிறகு அந்த இல்லத்தில் சசிகலா குடியேறியுள்ளார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி தமது புதிய இல்லத்தில் புதுமனை புகுவிழா நடத்திய அவர் அங்கு வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். சசிகலாவின் நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் நடிகர் ரஜினிகாந்தும் சசிகலாவின் இல்ல கிரகப்பிரவேச விழாவுக்கு சென்று வாழ்த்து தெரிவித்தார். சுமார் 2 மணி நேரம் சசிகலாவை சந்தித்து பேசிய நடிகர் ரஜினிகாந்த் சசிகலாவின் இல்லம் கோவில் போல உள்ளதாக தெரிவித்தார். ரொம்ப நேரம் பேசியிருக்கீங்க. இன்றைய சந்திப்புடைய முக்கியத்துவம் வந்து கிரகப்பிரவேசம். கோயில் மாதிரி இருக்கு, வீடு கோயில் மாதிரி இருக்கு. இந்த வீடு வந்து அம்மாவுக்கு வந்து எல்லா பேரு, புகழ், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வந்து வேண்டியது. இன்று மருத முதலமைச்சருடைய அவருடைய பிறந்த நாள், அந்த ஆளுமை இடத்தை தமிழகத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய நபரா யாரு இருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் பற்றி நான் பேச விரும்பல. நியோமேக்ஸ் நிறுவனங்களில் முதலீடு செய்தவர்களுக்கு நிலங்கள் ஒப்படைப்பதற்காக சிறப்பு முகாம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நியோமேக்ஸ் நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் வசூல் செய்து மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்தன. இதன் தொடர்ச்சியாக 107 பேர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில் நியோமேக்ஸில் முதலீடு செய்தவர்களுக்கு பணத்திற்கு ஈடாக நிலங்களை பதிவு செய்து கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. நியோமேக்ஸ் வழக்கில் புகார்கள் தெரிவித்த 1404 புகார்தாரர்கள் நீதிமன்றத்தால் அடைக்கப்பட்டுள்ளனர். 4 நாட்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி பணத்திற்கு ஈடாக நிலங்களை பதிவு செய்து கொடுக்கும் நடவடிக்கைகள் தொடங்கியது. நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நாளொன்றிற்கு 10 வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவினர் புகார்தாரர்களின் விருப்பங்களை ஆவணங்கள் மூலமாக பெற்று வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வேன் கிளீனர் கைது செய்யப்பட்டார். வேன் கிளீனரான 17 வயது சிறுவன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று விசாரணை செய்ததில் பள்ளி வேன் கிளீனரை பிடித்து சிறுமியின் பெற்றோர் ஊத்துக்கோட்டை அனைத்து மகளிர் காவல்துறையில் ஒப்படைத்தனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த சிறுவனை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைதும் செய்தனர். பாலியல் தொல்லை அளித்த சிறுவன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்து கர்ப்பமாக்கிய நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியார் பள்ளியில் படித்து வரும் 15 வயது வடமாநில சிறுமியை அடையாளம் தெரியாத நபர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்.
வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதால் வீட்டில் சொல்லாமல் சிறுமி மறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றபோது அவர் 5 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தரமணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். போக்சோ வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுமியை மிரட்டி வன்கொடுமை செய்த நபரை தேடி வருகிறார்கள். தென் மாவட்டங்களில் அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 201 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கும் பொது மற்றும் தனியார் கட்டமைப்புகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சரின் அறிவிப்பின்படி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய 8 மாவட்டங்களில் பாதிப்புக்குள்ளான 1,94,866 ஹெக்டேர் வேளாண் பயிர்களுக்கு 1,98,174 விவசாயிகள் பயனடையும் வகையில் 160 கோடியே 42,41,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல 38,840 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கு 62,735 விவசாயிகள் பயனடையும் வகையில் 41 கோடியே 24,74,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிடவும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேற்படி நிவாரணத் தொகையினை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் மாசிமக பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. அஸ்வதேவருக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க மணிமுக்தார தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து விருந்தாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரருக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் பழமை வாய்ந்த பத்ரகாளியம்மன் கோயிலில் மாசிமக தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேரும் பின்னர் பெரிய தேரும் கோயிலிலிருந்து தொடங்கி மேற்கரத வீதி கிராம சாவடிக்கு புறப்பட்டன. தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோல மாசிமகத்தையொட்டி புதுக்கோட்டை நகரின் மைய பகுதியில் கீழராஜா வீதி அருகே அமைந்துள்ள சாந்தநாதர் சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. வேதநாயகி அம்பாள் உடனுரை சாத்தநாத சுவாமி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வைத்து பல்லவன் குளத்தை சுற்றி வலம் வந்தது. ஹோசூர் மாசாணியம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பிரம்மாண்ட முறையில் மாசாணியம்மன் உருவத்தை படைத்து அதன் உற்சவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு படையல்கள் படைக்கப்பட்டன. தம்மை பற்றி அவதூறு பரப்பும் நடிகர் பயில்வான் ரங்கநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கருணாஸ் புகார் அளித்தார். அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அண்மையில் நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் கருணாஸ் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நடிகர் பயில்வான் ரங்கநாதன், தமிழா பாண்டியன் ஆகியோர் தம்மை பற்றி யூடியூப் சேனலில் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் கருணாஸ் புகார் அளித்தார். தம்மை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று த்ரிஷா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விருதுநகரில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். சாத்தூர் அருகே உள்ள சிந்தப்பள்ளியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு அறையில் மருந்து கலவையின் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக திடீரென தீ விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தில் அங்கு பணி செய்து கொண்டிருந்த அஜித் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீயினை அணைத்தனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் முனியாண்டி கோயில் பிரியாணி திருவிழா ருசிகரமாக நடைபெற்றது. திருமங்கலம் அருகே உள்ள முனியாண்டி சாமி கோயிலில் ஆண்டுதோறும் தை மற்றும் மாசி மாதங்களில் பிரியாணி திருவிழா நடைபெறுவது வழக்கம். தமிழகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் முனியாண்டி விலாஸ் உணவகம் நடத்தி வரும் உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள்
இந்த விழாவில் பங்கேற்பது வழக்கம். இந்த முறை நடைபெற்ற திருவிழாவில் 2500 கிலோ சீரக சம்பா அரிசியில் ஆடு மற்றும் கோழி இறைச்சிகளை கொட்டி 20க்கும் மேற்பட்ட அண்டாக்களில் பிரியாணி தயார் செய்யப்பட்டது. ஆவி பறக்க சுட சுட பிரியாணி பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. பாத்திரங்கள், கையில் கிடைத்த பைகள், துண்டுகளிலெல்லாம் பிரியாணியை பக்தர்கள் வாங்கி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அதிமுக நிகழ்ச்சியில் பிரியாணி வழங்கப்பட்ட போது கூட்டத்தினர் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டதால் பிரியாணி அண்டா சரிந்தது. வந்தவாசி புதிய பேருந்து நிலைய முகப்பின் அருகே அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பிரியாணி விநியோகிக்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் இருந்த ஏராளமானோர் பிரியாணியை வாங்க போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு முன்னேறியதால் பிரியாணி அண்டா டேபிளில் இருந்து கீழே சரிந்தது. அதனையும் மீறி போட்டி போட்டுக்கொண்டு பிரியாணி வாங்க அனைவரும் முந்தியடித்ததில் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பொதுமக்களே அண்டாவிலிருந்து பிரியாணியை அள்ளிக்கொள்ள முற்பட்டனர். அசாமில் இஸ்லாமிய திருமணம் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் 1935 ரத்து செய்ய முடிவு செய்திருப்பதாக அந்த மாநில பாஜக அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அமைச்சர் ஜெயந்தமல் பாபுருவா வெளியிட்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் 1935 விரைவில் ரத்து செய்யப்படும் என்றும் இந்த விவகாரங்கள் அனைத்தும் திருமண சிறப்பு சட்டத்தின் கீழ் கொண்டுவர அரசு விரும்புவதாகவும் தெரிவித்தார். அசாமில் வரும் 28ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் அதற்குள் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. உத்தராகண்டில் அண்மையில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று உத்தராகண்ட் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அசாமும் தற்போது பொது சிவில் சட்டத்தை நோக்கி முதலடி எடுத்து வைத்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. ஹைதராபாத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி டிவி தொகுப்பாளரை கடத்திய பெண் தொழிலதிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா என்ற பெண் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வந்துள்ளார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மேட்ரிமோனியல் இணையதளத்தில் டிவி தொகுப்பாளராக பணிபுரியும் பிரணவன் புகைப்படத்தை ஒரு போலி புரோஃபைலில் பார்த்துள்ளார். அவரின் மொபைல் எண்ணை கண்டுபிடித்து தொடர்பு கொண்ட கிருஷ்ணா தனது விருப்பத்தை கூறியுள்ளார். இதனை பிரணவ் மறுத்த நிலையில் 4 பேருக்கு பணம் கொடுத்து பிரணவை கடத்துமாறு கிருஷ்ணா கூறியிருக்கிறார். அவர்கள் பிரணவை கடத்திய நிலையில் தன்னை மணந்து கொள்ளுமாறு பிரணவை கிருஷ்ணா வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் மறுத்ததால் அவரை கடத்தல் கும்பல் சித்திரவதை செய்துள்ளனர். இந்நிலையில் அங்கிருந்து லாவகமாக பேசி தப்பிய பிரணவ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொழிலதிபர் கிருஷ்ணா மற்றும் கடத்தல் கும்பலையும் கைது செய்தனர். தெலங்கானாவில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் ஓட்டுநர்களுக்கு தேர்வு வைக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமீபத்தில் தெலங்கானாவில் நடந்த சாலை விபத்தில் செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் தொகுதியைச் சேர்ந்த பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் எம்எல்ஏ லசியா நதிதா உயிரிழந்தார். படன்சேரு அருகே எம்எல்ஏ சென்று கொண்டிருந்த கார் பக்கவாட்டு தடுப்பில் மோதியதில் லசியா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க மாநில அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளின் ஓட்டுநர்களுக்கு தேர்வு வைக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களால் சாலை விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாக இருப்பதாக தெரிவித்துள்ள மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பொன்னம் பிரபாகர், இதை கருத்தில் கொண்டு ஓட்டுநர்களுக்கு தேர்வுகளை வைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளிலும் புதிய தலைமுறையில் நம்மால் முடியும் குழு சிறப்பு மெகா தூய்மை பணியை மேற்கொண்டது. கிளீன் மயிலாடுதுறை, கிரீன் மயிலாடுதுறை என்ற இந்த தூய்மை பணி மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் சேவை சங்கங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது. 84 இடங்களில் நடைபெற்ற இந்த பணியில் 15 ஜேசிபி இயந்திரங்கள், 53 டிராக்டர்களுடன் 225 தூய்மை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த பணிகளின் போது 242 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மக்கும் குப்பை, மக்கா குப்பைகளை பிரித்து வழங்குவதற்கு பச்சை மற்றும் நீல நிற கூடைகள் 1500 குடும்பங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகா பாரதி, நகராட்சி தலைவர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை எதிரொலியாக தானியங்கி மழைமானி நிலையம் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக திருநெல்வேலி தாலுகா அளவில் 3 நிலையங்களும்,
பாளையங்கோட்டை தாலுகா அளவில் 4 நிலையங்களும் என மொத்தம் 39 தானியங்கி மழைமானி நிலையங்கள் நிறுவுவதற்கு தகுதியான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு செயல்படுத்துதல் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் தானியங்கி மழைமானி அமைத்திட கட்டுமானப் பணிகள் நடைபெற்றது. இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் பார்வையிட்டார். இதேபோல் மாவட்டத்தில் 39 இடங்களிலும் தானியங்கி மழைமானி நிலையங்கள் செயல்படுத்தும் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளன. விழிகளில் ஒளியேற்றும் சங்கர நேத்ராலயா என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. சங்கர நேத்ராலயா மருத்துவ ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் பார்வை ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சங்கர நேத்ராலயா மருத்துவ ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் SS பத்ரிநாதன் சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, GRT ஜுவல்லர்ஸ் தலைவர் G. ராஜேந்திரன், கவி பேரரசு வைரமுத்து, எழுத்தாளர் சிவசங்கரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு பில் செலுத்துவது போல் நூதன முறையில் 1500 ரூபாயை ஏமாற்றிச் சென்ற இளைஞர்களின் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. வடமதுரை 4வது வார்டு கவுன்சிலராக உள்ள தேன்மொழி அதே பகுதியில் உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது உணவகத்திற்கு 2 இளைஞர்கள் சாப்பிட வந்தனர். அப்போது தேன்மொழியிடம் 1000 ரூபாய் தங்களது வங்கிக் கணக்கில் செலுத்துகிறோம் என்றும் கையில் பணமாக தாருங்கள் எனவும் கேட்டுள்ளனர். அதற்கு தேன்மொழி சரி என்று சொன்னதும் 500 ரூபாய்க்கு சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்டு முடித்துவிட்டு வந்த இளைஞர் QR கோடை ஸ்கேன் செய்து 1500 ரூபாய் பணம் செலுத்தியதாக குறுஞ்செய்தியை தேன்மொழியிடம் காட்டிவிட்டு சென்றனர். சிறிது நேரம் கழித்து தேன்மொழி தனது வங்கிக் கணக்கை பார்த்தபோது 1500 ரூபாய் பணம் கணக்கில் வராமல் இருந்ததும் போலி குறுஞ்செய்தியை காட்டி இளைஞர்கள் ஏமாற்றிவிட்டு சென்றதும் தெரியவந்தது. இதுகுறித்து தேன்மொழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.